சட்டமன்ற தொகுதியில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் செயல்பிரிவு கூட்டத்தை தலைமை தாங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிற நம்முடைய அமைச்சர் வேங்கையின் மைந்தன் அண்ணன் உள்ளிட்ட கூட்டணி கட்சியின் தலைவர் பெருமக்களே, செயல் வீரர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு நான் காட்டுமன்னார் கோயிலுக்கு தலைவருக்கான தேர்தல் பணிகளை செய்வதற்காக சென்று கொண்டிருந்த போது தலைவர் அழைத்து அண்ணனை போய் பாருங்கள், குறிஞ்சிப்பாடி கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகளின் தலைவர்களோடு கலந்து கொள்ளுங்கள் என்று ஆணையிட்டார். அந்த ஆணையை ஏற்று அண்ணனை இன்று சந்தித்து இந்த கூட்டத்திலே கலந்து கொள்கிற வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். அந்த வாய்ப்பை வழங்கிய தலைவர் எழுச்சி தமிழருக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தேர்தல் காலம், பேசுவதற்கான காலம் இல்லை. கூட்டம் கூட செயல் வீரர்கள் கூட்டம். தேர்தல் ஆணையத்தின் வாகனங்களிலே பார்த்தால் தேர்தல் என்று மட்டும் எழுதியிருக்காது, அதற்கு அடுத்து அவசரம் என்று எழுதியிருக்கும். இந்த நேரத்தில் பேசுவதற்கான நேரம் இல்லை, இது செயல்படுவதற்கான காலம். அதனால் இதில் பேசுவதற்கு அதிகம் செய்திகள் இல்லை. 1-2 செய்திகளை மட்டும் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழ்நாட்டின் 38 வருவாய் மாவட்டங்களிலும் விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருந்தாலும் தலைவர் எழுச்சி தமிழர் மனதார சொன்னது கடலூர் மாவட்டம் விடுதலை சிறுத்தைகளின் மானம் காத்த மாவட்டம் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொன்றையும் சொல்லியிருக்கிறார். காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதி என்னுடைய தாய்மடி என்று சொல்லியிருக்கிறார். இந்த கூட்டத்தின் வாயிலாக நான் இன்னொன்று கருத்தையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். காட்டுமன்னார்குடி சட்டமன்ற தொகுதிக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத விடுதலை சிறுத்தைகளின் ஆளுமை மிக்க தொகுதி குறிஞ்சிப்பாடி தொகுதி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய வேண்மையின் மைந்தருக்கு நான் விடுதலை சிறுத்தைகள் களப்பணி ஆற்றுவது எந்த வகையில் என்பதை பற்றி ஒரு தகவலை சொல்லுகிறேன். 2019 நாடாளுமன்ற தேர்தலில் தலைவர் அவர்கள் பெற்ற வெற்றி வாக்குகள் வித்தியாசம் வெறும் 3219 வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் வெற்றி பெற்றார். 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். தேர்தலில் ஆன்டி இன்கம்பன்சி என்ற ஒரு ஃபேக்டர் இருக்கும். அந்த ஃபேக்டரோடு மீண்டும் 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதே சிதம்பரத்தில் போட்டியிட்டார். அந்த தேர்தலில் 1,10,000 வாக்குகள் வித்தியாசத்தில் தலைவர் வெற்றி பெற்றார் என்று சொன்னால் அதற்கான அடித்தளமிட்டு களப்பணியை ஒருங்கிணைத்து அந்த வெற்றியை சாத்தியமாக்கியவர் நம்முடைய அண்ணன் வேங்கையின் மைந்தர் அமைச்சர் என்பதை விடுதலை சிறுத்தைகள் என்னாலும் மறக்க மாட்டோம், எந்த நாளும் மறக்க மாட்டோம். 25 ஆண்டுகள் நாங்கள் தேர்தல் பாதையில் வந்து 1999 தேர்தலில் பங்கெடுத்தோம். 2024 வரை 25 ஆண்டு காலம் விடுதலை சிறுத்தைகள் தேர்தல் பாதையில் களமாடிக் கொண்டிருக்கிறோம். இத்தனை தேர்தலுக்கும் பிறகு இந்த தேர்தலில் எங்களுக்கு இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு இருக்கிற முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி என்கிற தகுதியை பெற்றிருக்கிறோம். அந்த தகுதியை பெற்றுத்தந்த பெருமைக்குரியவர் நம்முடைய அண்ணன் அமைச்சர் அவர்கள். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் திமுக போன்று அதிமுக போன்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக மாற்றிய பெருமை அண்ணனுக்கு உண்டு. நாம் நம்முடைய சின்னமாக இருக்கிற பானை சின்னத்தை தலைவருக்கு அறிமுகப்படுத்தி இந்த சின்னத்தை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் பானை என்று அறிவிப்பு செய்தவர் நம்முடைய அண்ணன் அவர்கள். எனவே அவரை எவ்வளவு வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று எனக்கு முன்னால் பேசிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிர்வாகிகள் ஒரு வரையறையை வைத்திருக்கிறார்கள். 50,000 வாக்குகள் வித்தியாசத்தில். அது ஒரு பார்டர் லைன். கட்டாயமாக விடுதலை சிறுத்தைகள் களப்பணியாற்றி 50,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தமிழ்நாடே திரும்பி பார்க்கிற ஒரு வெற்றியாக குறிஞ்சிப்பாடி வெற்றி அறிவிப்பார்கள். ஒரு குடும்பத்தில் 4 பிள்ளைகள் இருந்தால் எல்லோருக்கும் சமமாகத்தான் எல்லாத்தையும் கொடுப்பார்கள். ஒரு பிள்ளைக்கு கூடுதல் பணிகளை கொடுப்பார்கள். அப்படித்தான் மாவட்டத்திற்கு ஒரு அமைச்சர் இருந்தாலும் நம்முடைய வேங்கையின் மைந்தருக்கு மண்டல பொறுப்பாளர் என்ற தகுதியை கொடுத்து கடலூரையும் தாண்டி விழுப்புரத்தையும் நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று திமுக தலைமை அறிவித்திருக்கிறது என்று சொன்னால் அவருடைய செயல்பாடுகளை பணிகளை பற்றி நீங்கள் யாரும் அறியாதவர்கள் இல்லை. எனவே விடுதலை சிறுத்தைகள் உங்களோடு துணை நிற்போம். விடுதலை சிறுத்தைகள் வரையறுத்திருக்கிற அந்த வாக்குகள் வித்தியாசத்தை விட கூடுதல் வாக்குகள் வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்கிற உறுதியை சொல்கிறேன். நான்
பஞ்சாப் போன்ற மாநிலங்களுக்கெல்லாம் போயிருக்கிறேன். அங்கே போய் பார்த்தால் அங்கேதான் 10 வீட்டுக்கு ஒரு வீட்டில் ஒரு டிராக்டர் இருக்கும். இன்றைக்கு தமிழ்நாட்டின் எந்த மூலை முடுக்கு போனாலும், எந்த கிராமங்களுக்கு போனாலும் பஞ்சாபுக்கு நிகராக ஒவ்வொரு விவசாயிகள் வீட்டிலும் அல்லது 10-15 விவசாயிகள் இருக்கிற ஒரு வீட்டுக்கு 10 வீட்டுக்கு ஒரு வீட்டில் உழவு இயந்திரம் என்கிற டிராக்டர் இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு அடித்தளமிட்டு அதை சாத்தியப்படுத்தியவர் என்ற வேளாண் துறை அமைச்சர். அவருடைய பணிகள் தொடர வேண்டும். அவர் மீண்டும் அமைச்சராக வேண்டும். மிக முக்கியமான பொறுப்புகளை அவர் பெற வேண்டும். இந்த தேர்தலில் அவர் மகத்தான வெற்றியை பெறுவதற்கு இந்த நிமிடம் முதல் விடுதலை சிறுத்தைகள் களமாடும்